மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்குள் விசாரணை அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது பேராசிரியை நிகிதா அளித்த நகை திருட்டு புகாரின் பேரில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக தனிப்படையைச் சேர்ந்த 5 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், அஜித்குமார் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் அஜித்குமார் மரணம் தொடர்பாக மதுரை 4வது கூடுதல் அமர்வு மாவட்ட நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த மனுக்கள் நீதிபதிகள் MS சுப்பிரமணியம், AT மரியக்லாட் அமர்வில் மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கூடுதல் மாவட்ட நீதிபதி விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் அஜித்குமார் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவரது சகோதரருக்கு அரசு வேலை மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதிடுகையில் அஜித்குமார் காவல் மரணம் தொடர்பான வழக்கு மட்டுமே சிபிஐக்கு மாற்றப்பட உள்ளதாகவும், அதேபோல் நகை திருடு தொடர்பாக பேராசிரியை நிகிதா அளித்த புகார் மீதான விசாரணையையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் காவல் மரணம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அரசு உத்தரவிட்டுள்ளது எனவும், இதேபோல் அஜித்குமார் மீதான திருட்டு வழக்கையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். சிபிஐ அதிகாரிகள் உடனடியாக விசாரணை தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், அனைத்து சாட்சிகளுக்கும் சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர்.